உலக வல்லரசு என்று சொன்னாலே நம் நினைவுக்கு உடனடியாக வருவது அமெரிக்கா, சீனா அல்லது ரஷ்யா. ஆனால் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த புகழ்பெற்ற கணிப்பாளர் நோஸ்ட்ரடாமஸ் ஒரு அதிரடியான கணிப்பை சொல்லியிருக்கிறார். Power will shift to the south where knowledge is older than empires. அதிகாரம் தெற்கே நகரும், அங்கே அறிவு என்பது பேரரசுகளை விடவும் பழமையானது. இங்கே எழும் கேள்வி இதுதான்: அந்த தெற்கு என்பது எது? பேரரசுகளை விடவும் பழமையான அறிவு எது? ஐரோப்பாவிற்கு தெற்கே என்றால் அது ஆப்பிரிக்கா அல்ல, மத்திய கிழக்கு நாடுகளும் அல்ல. உண்மையான தெற்கு என்பது தெற்காசியா. இன்னும் துல்லியமாக சொன்னால் குறிப்பாக நம் தமிழ் மண். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏனென்றால் உலகிலேயே பேரரசுகள் தோன்றுவதற்கு முன்பே உருவான அறிவும் பண்பாடும் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரே நாகரிகம் தமிழ் நாகரிகம். நோஸ்ட்ரடாமஸின் வரிகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மைகளை வரிசைப்படுத்துவோம். ரோமானிய பேரரசு 2000 ஆண்டுகள் பழமையானது. கிரேக்க நாகரிகம் 2500 ஆண்டுகள் பழமையானது. எகிப்து 4000 ஆண்டுகள் பழமையானது. ஆனால் தமிழரின் அறிவு சங்க இலக்கியம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அகத்தியர் வேத காலத்திற்கு முந்தைய சித்தர். திருமூலர் 3000 ஆண்டுகள் தவத்தில் ஆழ்ந்த ஞானி. போகர் ரசவாதம் மற்றும் வான்பலி சாஸ்திரம் கண்டவர். ராவணன் சித்த மருத்துவத்தின் முன்னோடி. பல மருத்துவ நூல்களை படைத்தார். சிறந்த வானசாத்திர வல்லுனர். அடுத்து சித்த மருத்துவம். இன்றைய நவீன அறிவியலாலேயே முழுமையாக விளக்க முடியாத நுட்பங்களை கொண்டது. இவை அனைத்தும் உலகப் பேரரசுகள் பிறப்பதற்கு முன்பே இங்கே தழைத்தோங்கிய அறிவின் ஊற்றுக்கள். இதனால்தான் நோஸ்ட்ரடாமஸ் அறிவு என்பது பேரரசுகளை விடவும் பழமையானது என்று குறிப்பிடுகிறார். இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, இது தமிழ் மண்ணிற்கான நேரடி அடையாளம். இன்று உலக வல்லரசு என்பது இராணுவம், ஆயுதங்கள், அணுகுண்டுகள் மற்றும் பொருளாதாரத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் வருங்கால உலகம் எதன் அடிப்படையில் இயங்கும் தெரியுமா? செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம், மருத்துவம் மற்றும் நீண்ட ஆயுள், மன உணர்வு மற்றும் ஆன்மீக அறிவியல். இந்த நான்கிற்கும் அடிப்படை தத்துவங்கள் எங்கே இருக்கின்றன? தமிழ் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளில் இருக்கின்றன. அகத்தியரின் அறிவியல், திருமூலரின் மெய்யியல், யோகக்கலை என அனைத்தும் எதிர்கால உலகிற்கு தேவையானவை. எதிர்கால வல்லரசு என்பது துப்பாக்கி ஏந்திய நாடு அல்ல, அறிவையும் மன உணர்வையும் ஆழத் தெரிந்த நாகரிகம். நோஸ்ட்ரடாமஸ் கணிப்பில் உள்ள சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தெற்கு உலகை கைப்பற்றும் என்று அவர் சொல்லவில்லை, அதிகாரம் அங்கே நகரும் என்றுதான் சொன்னார். அதாவது உலகை அடக்கி ஆளும் அதிகாரம் அல்ல, உலகை வழிநடத்தும் அதிகாரம். அரசியல் பலம் அல்ல, அறிவு பலம். ஆன்மீகமும் தொழில்நுட்பமும், அறிவியலும் மன உணர்வும், செயற்கை நுண்ணறிவும் பண்டைய ஞானமும், இந்த அபூர்வ கலவை ஏற்கனவே வேறொன்று இருக்கும் இடம் நம் தமிழ் மண். ஒரு வியக்கத்தக்க உண்மை நிலவுகிறது. எதிர்காலத்தில் மனிதர்கள் செயற்கை நுண்ணறிவு, இயந்திர மனிதர்கள் மற்றும் விண்வெளி பயணங்கள் என அனைத்தையும் கடந்து ஒரு நிலையை எட்டுவார்கள். அப்போது அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்வார்கள்: வெறும் தொழில்நுட்பம் மட்டும் போதாது, மனிதனின் மன உணர்வு மேம்பட வேண்டும். அப்போது உலகம் எதை தேடி ஓடி வரும்? நவீன பல்கலைக்கழகங்களே அல்ல, அமெரிக்க நாசாவின் கையேடுகளே அல்ல. அவர்கள் தேடி வருவது சித்தர் பாடல்களை, திருமந்திரத்தை, அகத்தியரின் சுவடிகளை. சுருக்கமாக சொன்னால், எதிர்கால உலகத்திற்கான பாடத்திட்டம் தமிழர்களின் ஆன்மீக அறிவியல். நோஸ்ட்ரடாமஸ் அமெரிக்காவையோ சீனாவையோ அல்லது ஐரோப்பாவையோ சுட்டிக்காட்டவில்லை. அவர் சுட்டிக்காட்டியது தெற்கை. இது பேரரசுகளை விட பழமையான அறிவு கொண்ட நிலப்பரப்பு. அந்த தெற்கு, அந்த அறிவு, அந்த நாகரீகம் இன்றும் நம்மிடம் உயிரோடு இருக்கிறது. அதுதான் தமிழ். எனவே தெளிவாகச் சொன்னால், எதிர்கால வல்லரசு என்பது ஒரு நாடு அல்ல, அது ஒரு இராணுவம் அல்ல, அது ஒரு நாகரீகம். அந்த நாகரீகம் தமிழ் மரபு.